السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عليم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: يا غلام ألا أعلمك كلمات ينفعك الله بهن إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரில் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபடாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வீட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக இருக்கிறது. இன்றைய குழந்தைகள் நாளைய நமது சமூகத்தின், நமது நாட்டின் தலைவர்களாக உருவாக வேண்டியவர்கள். நமது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இளமை பருவம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலை என்று அரசியல் சட்டம் கூறுகிறது. ஆனால் நாட்டின் தேசிய குற்றப்பதிவேடு புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது குற்றச் செயல்களில் ஈடுபடும் சிறார்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. இது ஒரு அபாயமான விஷயமாக இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு குற்றச் செயல்கள் பெருகி வருகிறது. குறிப்பாக சிறார்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இளம் வயதுடையவர்கள், ஒரு 16 to 25 வயது உட்பட்ட நபர்கள் அதிகமான குற்றங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த குழந்தையும் பிறக்கும் போது குற்றவாளியாகவோ தவறு செய்யக்கூடிய குழந்தையாகவோ பிறப்பது கிடையாது. குடும்பத்தில் அல்லது ஒரு சமூகத்தில் நிலவுகின்ற ஒரு குறிப்பிட்ட சூழல்களின் காரணமாக, பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணங்களாக மற்றும் பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக இந்த சிறார்கள், சிறு பிள்ளைகள், இளமை பருவத்தில் உள்ளவர்கள் தவறிழைக்கிறார்கள். வழிப்பறிச்சையின், கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு, கூட்டு சேர்ந்து துஷ்பிரயோகங்கள், இதுவெல்லாம் அன்றாட செய்தித்தாள்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாலியல் சார்ந்த பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் வயது குறைந்தவர்களாக, சில நேரங்களில் அரசு அமைப்பின்படி, அரசினுடைய அந்த சட்டத்திட்டத்தின்படி 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
மார்க்கத்தை பொறுத்தவரையும் எப்போது ஒரு ஆண் பாலிகாகி விடுகிறானோ, வயதுக்கு வந்து விடுகிறானோ, ஒரு 14, 15 இந்த வயதை அடைந்ததற்கு பிறகு அந்த சிறுவன் என்ற சட்டம் வராது. ஆனால் கவர்மெண்டுடைய சட்டத்தை பொறுத்தவரையும் 18 வயது நிரம்பாத வரை அவன் சிறுவனாகவே மதிக்கப்படுகிறான். ஆக குற்றங்களில் ஈடுபடக்கூடிய சிறார்களின் சதவிகிதத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது 75% அதிகமான நபர்கள், அதிகமான சிறார்கள் என்ன செய்யறாங்க, குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நம் வீட்டு பிள்ளைதான் நம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடாகவும் வெளியில் செல்லும் பொழுது ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கின்றான். சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அவனை மேற்கொண்டு தீய வழிகளின் பக்கம் இழுக்கிறது. இந்த நேரத்தில் சிறார்கள் மீது, நம்முடைய குழந்தைகள் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துவது மிக முக்கியம். இன்றைய ஜும்மாவிலே சீர்திருத்தப்பட வேண்டிய சிறார் பருவம் என்ற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். இளங்குற்றவாளிகள் உருவாகுவதற்கான காரணம் என்ன? சிறு பிள்ளையிலே சிறுவராக இருக்கும் பொழுது அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கான காரணங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான சில காரணங்கள் நமக்கு தென்படுகிறது. முதலாவது விஷயம் குடும்பம். நம்முடைய குடும்பம் எத்தகையதாக இருக்கிறது? குடும்ப சூழல் காரணமாக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களின் காரணமாக அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? பலதரப்பட்ட குற்றங்களை செய்கின்றான். குறிப்பாக குடும்பம் என்று வரும் பொழுது குடிகார தந்தை, ஒரு வீட்டில் ஒரு தந்தை குடிகாரராக இருப்பாரே ஆனால் அந்த மொத்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக சிறார்கள், சிறு பிள்ளைகள். எந்த குடும்பத்தில் தந்தை குடிக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் என்ன செய்யுது? மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதே போன்று குழந்தை பராமரிப்பின்மை. பெற்றோர்கள் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் பராமரிப்பு என்பதை வேறு விதமாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். நல்ல உணவு கொடுப்பது, நல்ல உடை கொடுப்பது, இதுவும் பராமரிப்பு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பராமரிப்பிலே கட்டுப்பட்டது ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் அடிக்கடி சொல்லிக் கொடுத்து அதன்பால் செயல்படுத்துவதற்கு நாம் முனைய வேண்டும். அதற்கு மிக முக்கியம் குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? சிறுவர்களை ஒரு பராமரிப்பு செய்ய வேண்டும். வெறுமனை சாப்பாடு பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துட்டே போகக்கூடாது. வெறுமனை அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. வாழ்வியல் தத்துவங்களை அவ்வப்போது அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று தாய் தந்தையின் கட்டுப்பாடு குறைவு இருக்கவே கூடாது. இன்னைக்கு சிறுவர்கள் கெட்டு போறாங்க, சிறுவர்கள் என்ன குற்றங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் மிக முக்கிய பங்கு. அதுக்கு காரணம் என்னன்னா சரியான முறையில் கண்டிக்கிறது இல்லை. ஒரு காலம் இருந்தது, பெற்றோர்கள் மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்கள், வழியில் செல்பவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் சிறுவர்களை கண்டித்தார்கள். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. நல்லா தெரியும் நம்ம பிள்ளை தப்பு தான் பண்ணுது, பக்கத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணுது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணுது, ஏதோ ஒன்று தப்பு செய்யும் தெரிந்தாலும் கூட நாம் என்ன செய்யறதில்லை? நம்முடைய பிள்ளையை கண்டிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நவீன மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு அபாயகரத்தில் போய் விடும் அப்படின்னா, காலப்போக்கில் பெற்றோருடைய பேச்சை பிள்ளைகள் கேட்கறதே இல்லை. காலப்போக்கில் பெற்றோர்களுக்கு எதிரானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, சமுதாயத்திற்கே இவன் மோசமானவன் என்ற பெயரை அந்த குடும்பத்திற்கே வாங்கி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக அவன் உருவெடுத்து விடுகின்றான். குடும்பத்தில் நிலவும் வறுமையும் ஒரு காரணம். சிறார்கள் தவறு செய்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தில் நிலவக்கூடிய வறுமை, வசதியின்மை. அதனால்தான் மார்க்கத்தின்படி பிள்ளைகளை கொண்டு போகணும். நமக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. கஷ்டங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஒரு காலம் இருந்தது, வீட்டிலே பெற்றோர்கள் சொல்லிக்கொண்டே வளர்ப்பார்கள் பிள்ளைகளை. கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவெல்லாம் சிரமமாக இருந்தது, பெற்றோர்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லிவார்கள். ஆனால் இன்று எல்லா பெற்றோரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் புள்ள என்ன செய்யணும்? நல்லபடியாக இருக்கணும். நினைப்பது தவறல்ல, நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அதற்காக வேண்டி நம்முடைய பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தாழ்வை பிள்ளைகளிடத்தில் தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னால்
அது ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா பிடிவாதக்கார பிள்ளையா நம்ம மாற்றி விடுகிறோம். காலப்போக்கில் ஒரு சர்வே சொல்லுகிறது, புள்ளி விவரம், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் தான் பெரியாளா போனதற்கு பிறகு பெற்றோர்களை மதிக்கிறாங்க. எந்த பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி பின்னாடி அவர்கள் பார்க்கும் பொழுது அவங்க பேச்சையே கேட்கறது இல்லை. இப்படி ஒரு புள்ளி ஒரு சமீபத்திலே சொல்லி காட்டுகிறது. காரணம் என்ன தெரியுமா? சிறு வயதில் கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைகள் தன் தாய் தன்னுடைய கஷ்டத்தை உணர்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அப்போதே ஏற்படுத்த வேண்டும். ஆக மிக முக்கியம், இளம் குற்றவாளிகள் உருவாகுவதற்கு குடும்பம் ஒரு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, அடிப்படையான கல்வி இல்லை. நம்முடைய பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்கள கொஞ்சம் பாட புத்தகத்தை எடுத்து கேட்டு பார்த்தா தெரியும். நம்ம எங்கேயும் நம்ம ஆய்வு செய்யலை, நம்ம பகுதியிலேயே தேகோட்டையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வித்தரம் என்பது ரொம்ப குறைவு தான். இங்கே உள்ள ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்கிட்ட சில விஷயங்களை படிப்பு சார்ந்து சில விஷயங்களை கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது பொதுவான விஷயங்கள் எப்படி சொல்வது? ஒரே ஒரு வாய்ப்பு தான், பள்ளிவாசலுடைய தொடர்பு, மதரசாவுடைய கல்வி. இது ரெண்டும் இருந்தால் கொஞ்சம் என்ன செய்யலாம், ஒழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்ளலாமே தவிர இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் ஸ்கூல் என்பது வெறுமனே மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதுவதற்கு மட்டும்தான் உதவியாக இருக்கிறது. ஆக அடிப்படை கல்வி என்பது மிக முக்கியம். ஆரோக்கியமான உணவு குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான வல்லுநர்கள் சொல்றாங்க, தவறான உணவுகள், ஆரோக்கியமற்ற உணவுகள் இருக்குமே ஆனால் அந்த குற்றம் செயலில் ஈடுபடுவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்கிறார்கள். அதே போன்று தனிமை, நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த சூழ்நிலை தனிமையில் விட்டுறவே கூடாது. தனிமையை அவங்களை கண்காணிக்கிறது கிடையாது. தனிமையில் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியாம குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. ஆகையினால அடிப்படை கல்வியின்மை என்பது இளம் குற்றவாளிகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னொன்று, இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல சிறு பிள்ளைங்கிட்ட இளைஞர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தவறான புரிதல் இருக்குது. தவறான புரிதல். வீரம் என்பது என்ன விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்க யாரையாவது தூக்கி போட்டு மிதிக்கணும், யாரையாவது தூக்கி போட்டு அடிக்கணும், யாரையாவது எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி கேள்வி கேட்கணும், அதுதான் வீரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இது தவறானது, தவறான புரிதல். இதற்கு காரணமாக திரைப்படங்கள் தான் இந்த வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை அது செதுக்கி கொண்டிருக்கிறது. திரைப்படங்கள், அதேபோல இணையதளங்கள் வரக்கூடிய படங்கள், ஆபாச படங்கள், வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எல்லாத்துலேயும் ஒரு சண்டை போடுற மாதிரியே ஒரு இது காட்சிகள் இருக்குது. பெரியவர்களை மதிக்காது போன்ற காட்சிகள் இருக்கிறது. இதுவெல்லாம் அவனுடைய மனநிலையை பாதித்து கடைசியாக அவன் வன்முறையில் என்ன செய்ய ஈடுபட்டு விடுகின்றான். அடுத்ததாக இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது நுகர்வு கலாச்சாரம். எந்த பொருளை வாங்குறது, அவன் வாங்கியிருக்கான் நானும் வாங்கணும், இந்த நுகர்வு கலாச்சாரம் எல்லார்ட்டையுமே இருக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லார்ட்டையுமே இருக்குது, பெண்கள் இடத்துல இருக்குது. குறிப்பாக இந்த நுகர்வு கலாச்சாரம் சிறார்களை குற்றத்தில் ஈடுபடுத்துகிறது. எதையாவது ஒன்று வாங்கணும், ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் ஏதாவது ஒன்று, ஒரு வீட்டில் உள்ள பையன் ஏதாவது வாங்கிட்டு வருவான், ஏதாவது ஒரு பொருள், மதிப்புமிக்க பொருள். அதே பொருள் எனக்கும் வேண்டும் என்று நம் வீட்டு பிள்ளைகளும் கேட்கும். நம்ம வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது வேண்டாம் என்று தவிர்த்திருக்கலாம். இந்த சிறுவன்கிட்ட ஏற்பட்ட அந்த நுகர்வு கலாச்சாரம் என்று சொன்னால் அவன் வைத்திருக்கிறேன் எனக்கும் வேண்டும், இதான் நுகர்வு கலாச்சாரம். இப்பொழுது அது வேண்டும், ஆனால் பெற்றோர்கள் வாங்கி தரவில்லை. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான், அதை தவறான முறையில் வாங்குவதற்குரிய பணத்தை தயார் செய்கிறான், திருட்டு குற்றத்திலே ஈடுபடுகிறான். எந்த சூழ்நிலை அவனுக்கு பணம் கிடைக்குமோ அந்த குற்றத்தில் அவன் ஈடுபடுகின்றான். அப்ப மிக முக்கியமான விஷயம் நுகர்வு கலாச்சாரம். நம்முடைய பிள்ளையிடத்தில் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்படி சொல்ல நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதியை கலாக்கதரை ஏற்படுத்தி இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைகால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் அல்லாஹ் எழுதி இருக்கிறான். அதுதான் நமக்கு கிடைக்கும்.
அப்படிங்கிற அந்த கலாக்கதிர் விதியுடைய நம்பிக்கையை பிள்ளைங்களிடத்துல ஏற்படுத்தணும். அடுத்து சமூக அமைப்பு, சிறுவர்கள் குற்றவாளியாக ஆகுவதற்கு இந்த சமூக அமைப்பை நம்ம காரணம் சொல்லலாம். ஏன் தெரியுமா? இந்த சமுதாயம் இப்போ நீதி குறைந்த சமுதாயமாக மாறி போச்சு. ஒரு நேரம் இருந்தது, ஏதாவது சண்டை வம்பு பிரச்சனை என்றால் மக்கள் மன்றத்தில் வச்சா நீதி கிடைக்கும். இன்னைக்கு நீதிமன்றத்துடைய நீதியே கேள்விக்குறியாக இருக்கிறது. 4 பேருக்கு மத்தியில் இன்னைக்கு ஒரு எனக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா நீதி கிடைக்கும். இன்னைக்கு கொண்டு போய் பொது வெளியில எனக்கு அநியாயம் பண்றாங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ கொஞ்சம் பொறுமையா போப்பா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, யாரு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்கள கேட்காது சமுதாயம். என்ன சொல்லுகிறது? அவர் எப்போதும் அப்படித்தான், அவரை கேட்க முடியாது, அவரை எதுவுமே செய்ய முடியாது, நீ அவரை பத்தி தெரியும்ல, நீ கொஞ்சம் பொறுமையா போய்க்க. அப்ப சமுதாயம் இருக்கிற சமூக அமைப்பு நீதி குறைந்த சமூக அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சிறுவர்கள் என்ன செய்யறாங்க? குற்றத்தில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு நம்ம பேசும்போது சிறுபிள்ளையை பத்தி பேசுற மாதிரி தெரியும். இன்றைய சிறுபிள்ளைக்காண்டி தான் நம்ம உழைக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். பெரியவங்க கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போற வீடுகள்லாம் இருக்குது. என்ன சொல்லி நம்ம யோசிக்கிறோம்? என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்னுடைய பிள்ளைகளை ஆளாக்கணும். அப்ப பிள்ளைகள் குடும்பத்துக்காக எல்லாம் செய்யறோம். எல்லாம் செய்து நம்ம வீட்டு பிள்ளைங்களை சரியா கவனிக்கல, சரியா வளர்க்கல, ஒழுக்கம் கொடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டவழியை ஆகிவிடுவோம். மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கேள்வி இருக்குது. எல்லோருக்குமான ஒரு விஷயத்தை சொல்றேன். பொதுவா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? இப்படி ஒரு கேள்வி கேட்பான், உன் பிள்ளைக்கு உணவு கொடுத்தியா, உடை கொடுத்தியான்னு கேட்பான். ஆனா அதை விட பெரிய கேள்வி இருக்குது, உன்னுடைய பிள்ளைக்கு நீ தீன் கொடுத்தியா, மார்க்கத்தை கொடுத்தியான்னு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு தான் நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. பெரிய பலகீனம் அந்த இடத்துல இருக்குது. இந்த உலகத்துல சீர்திருத்தத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் போன்று எதுவுமே கிடையாது. எத்தனை புத்தகங்கள் நீங்கள் படித்தாலும் சரி, அத்தனை புத்தகங்களுடைய கருத்தும் ஒரு வரியில இஸ்லாம் சொல்லிவிடும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய அறிவாளிகள், ஜீனியஸ், விஞ்ஞானிகள் எல்லாரும் சொல்றாங்க கருத்துக்கள், நிறைய கருத்துகள் சொல்றாங்க. அற்புதமான கருத்து, இந்த புத்தகம் சிறந்த புத்தகமாக இருக்கிறது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, நிறைய என்ன செய்யணும், பாராட்டி பேசணும். உலகத்துல சுருக்கமா சொல்ல போனா அதுல இருக்கிற எல்லாமே இஸ்லாத்துக்குள்ள இருக்குது. அதுல இருக்கிற எல்லா விஷயம் குர்ஆன்ல இருக்குது. அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் சொன்னாங்களோ 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி வச்சாங்க, அது எல்லாம் இப்ப நடக்குது. ஒரே ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலத்துல சுயநலம் அதிகமாகும் சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த காலத்துல நம்ம அதை பார்க்கணும், சுயநலம் எப்படி இருக்கிறது. எல்லாமே சுயநலத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆக சமூக அமைப்பு நீதி குறைந்த சமுதாய அமைப்பாக இருக்கிறதுனால நம்முடைய சிறார்கள் என்ன செய்யறாங்க? சில குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அது மாதிரியா நம்முடைய சிறுவர்கள் பிள்ளைகள் குற்றங்களில் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணம் 2 விஷயம். இப்பதான் தலை விரித்து ஆளுகிறது. இந்த 2 விஷயத்தை இப்போது கட்டுப்படுத்தவே முடியல. ஒன்று ஊடகம், 2வது போதை பழக்கம். இந்த 2 தான் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தலைவிரித்து ஆடுகிறது, யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் பேசிக்கிட்டே இருக்கோம், போதை பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்தணும். ஒவ்வொரு இடத்துல என்ன சரி கேள்விப்படுறோம், பத்திரிகையில், டிவியில் நம்ம என்ன செய்ய பார்க்குறோம். இந்த ஸ்கூலில், இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் போதை வஸ்துவை சாப்பிட்டு வந்தாங்க பாட நேரத்தில், இங்கே போய் என்ன செஞ்சிட்டாங்க, இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியல. இந்த காலத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதே போன்ற ஊடகங்கள், சமூக சிந்தனையற்ற திரைப்படங்கள் இன்னைக்கு இருக்குது. வாழ்வியலுக்கு எதிரான திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. எதுவெல்லாம் மறைக்க வேண்டுமோ, ரகசியமாக இருக்க வேண்டுமோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்திலே வெளியிடப்படுகிறது. குடும்ப பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஊடகத்திற்கு இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லுவாங்க, அது ஜும்மால இப்ப சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மோசமான விஷயம் ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது. மதுவின் போதையில் ஆடக்கூடிய ஆடல் பாடல்களை சிறுவர்கள் பார்க்கிறார்கள், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற சிறுவர்கள் பார்க்கிறார்கள். அத்தனை காட்சிகளும் என்ன செய்கிறது, மனதிலே பதிந்து இவன் ஒரு வன்முறையாளராக உருவாகிறான். நீங்கள் கேட்கலாம், இதுவெல்லாம் என்ன ஒரு சாதாரண பொழுதுபோக்கு தானே என்று. நிச்சயமா கிடையாது. சிறு பிள்ளைகள் உள்ளத்தில் அதிகமாக பதியும்.
சொல்லுவார்கள் அல்லவா, பசுமுறத்தானியா பதிவதை போன்று நம் புள்ள எப்படி பேசுது தெரியுமா? சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பேசும், டெல்லியில் பிறந்தா ஹிந்தி பேசும், ஒவ்வொரு ஏரியாவில் வந்து அந்த பாஷைகளை பேசுது, மொழிகளை பேசுது. எப்படி பேசுது? தாயும் தந்தையும் என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்குது, கேட்டுட்டு தான் பேசுது. உங்களுக்கு ஆய்வுகள் உங்களுக்கு தெரியும், விவரம் தெரிந்தவர்கள் நிறையா இருக்கிறீங்க. ஆக பிள்ளைகள் எதை கேட்கிறதோ எதை பார்க்கிறதோ அதுதான் என்ன செய்ய ஓடிக்கொண்டே இருக்கும், அதை தான் செயல்படுத்தும். அதனால தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரியாக வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆக மிக முக்கியம் இந்த ஊடகங்கள் பிள்ளைங்களை, சிறார்களை, இளைஞர்களை தீமைகள் பக்கம் இழுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு இந்த ஊடகத்துக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் தமிழ்நாடை எடுத்துக்கிட்ட அப்படியே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்தியாவில் எப்படி வந்து மத கலவரங்களுக்கு இளைஞர்களையும் சிறுவர்களையும் பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவில் மற்ற மாநிலங்களில், வடநாடுகளில், அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே சில சாதி கலவரங்களுக்கு சிறார்களை பயன்படுத்துகிறாங்க, புள்ளி உறவும் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், சீசர் லம்ப்ரோசோ அப்படிங்கிற ஒரு இத்தாலிய குற்றவியல் அறிஞர், ஒருடைய உடல் அமைப்பில் காணப்படக்கூடிய 16 விதமான மாற்றங்கள் தான் அவனை குற்றங்கள் செய்வதற்கு தூண்டுகிறது. இப்போ நம்ம பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, 15 வயசு, 16 வயசு, 14 வயசு, குறிப்பாக இப்படி ஒரு குறிப்பு இருக்குது, 16 to 18 வயசு இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் அதிகமான தவறு செய்கிறாங்களாம். மார்க் அதான் சொல்லுது, பாலிக் ஆகிட்டு அவன் பெரிய ஆள், சிறுவன் கிடையாது. 15 வயசு ஆகிட்டான் பெரிய ஆள். ஆனால் சட்டம் சொல்லுகிறது, இந்திய சட்டம், அவன் 18 வயசு வந்தால் தான் பெரிய ஆள், மேஜர். இப்போ இதுவெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது குற்றவியல் சட்டத்தின் நிபுணர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒருவன் குற்றவாளியாக எப்பொழுது குற்றத்தில் ஈடுபடக்கூடியவனாக ஆகிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை ஆரம்பத்திலே தடுத்து விட வேண்டும். நம்முடைய பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, சில மாற்றங்கள் தெரியும், அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பத்திலே தடுத்துட்டோம்னே பெரிய பாதிப்பு இருக்காது. பிள்ளைங்க உள்ளக்க போயிட்டாங்க அப்படின்னா, அது போதை வஸ்துவை சாப்பிடக்கூடிய பழக்கமாக இருந்தாலும் சரி, மது அருந்துதலாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, உள்ளக்க போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் அறிஞர்கள் சொல்றாங்க, அவங்க போறதுக்கு முன்னாடி சில மாற்றங்கள் தெரியும், அந்த மாற்றத்தை கண்டுபிடிச்சு நீங்க உடனே என்ன செஞ்சிடணும், அவங்கள பிடிச்சி இழுத்துடணும், இல்லைன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிறார் குற்றங்கள் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கிறது. குறிப்பாக தண்டனைக்குரிய குற்றச்செயலில் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் 3000த்திற்கு அதிகமான வழக்குகள் பதிவாகிருக்கிறது. 2019, 2020 ஆண்டு கிட்டத்தட்ட அந்த கொரோனாவுடைய பீரியடில் சிறார் குற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்தியாவில் மிக அதிகமான குற்றங்கள் சென்னையில் நடந்திருக்குது. அது இந்தியாவில் வந்து 2வது இடமாக குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய, சிறார் குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய 2வது இடமாக சென்னை இருந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சிறுவர்கள் அதிகமாக பாதிப்பு அடைகிறார்கள், தீமைகளை செய்கிறாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்க. இங்கே நிறைய செய்திகளை கேட்டிருக்கலாம். ஒரு நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்துச்சு, மாணவன் என்ன செஞ்சிட்டான், ஆசிரியரை அடித்து போட்டான். சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டிருக்கலாம், இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு +2 படிக்கக்கூடிய அந்த பெண், ஒரு இளைஞன், 21 வயதான இளைஞன் தான், காதலிக்கலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி குத்தி கொலை செஞ்சிருக்கான். சமுதாயம் எங்கே போய் கொண்டு இருக்கிறத பாருங்க. அப்போ உள்ளத்தில் பயம் இல்லை, பிள்ளைங்களுக்கு, சிறார்களுக்கு, வாலிபர்களுக்கு பயம் இல்லை, எதை செய்து கொண்டு எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்போ இந்த உணர்வு ஓடிக்கொண்டே இருந்தால் இந்த சமுதாய சீர்கேடு என்பது வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சமுதாயத்தை சரி பண்ணணும், சமுதாயம் இப்படி போய் கொண்டு இருக்கிறது, அந்தந்த நேரத்தில் பாதிக்கப்படும் போது நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக மனிதர்களாக நாம் சரியாக இருக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைகள் சரியாக இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளை ஒவ்வொரு குடும்பத்தையும் சரி செய்யும் பொழுதுதான் சமுதாயம் சரியாகும். நம்ம பிள்ளைங்களை சரி செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஆனதற்கு பிறகு ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும் போது அதை சரியான முறையில் அவன் ஆட்சி புரிவான். அதனால தான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், இன்றைய குழந்தைகள், இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். தலைவர்கள் எப்படி வர வேண்டும் என்பது அந்த இளமை பருவத்திலிருந்தே என்ன செய்ய ஆரம்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நிறைய குற்றங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு, அதாவது சில சமுதாய அமைப்பின் காரணமாகவும்
அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. எந்த மார்க்கத்திலையும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியான விஷயங்களை சொல்லி நேர்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கம் எதுலையுமே கிடையாது. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், 2 வயசுல எப்படி வளர்க்கணும், 5 வயசுல எப்படி வளர்க்கணும், 10 வயசு ஆயிட்டா என்ன செய்யணும், 15 வயசு ஆயிட்டா என்ன செய்யணும், இப்படி ஒவ்வொரு வயது பட்டியல் விவரமாக நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. என்னென்ன செய்யணும், எப்படி நடத்தணும். அப்பேற்பட்ட ஒரு அருட்கொடை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி என்ன தண்டனை கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு விசாரணை தண்டனை நம்ம பொது சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இளைஞர் நீதி சட்டம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரியே இளைஞர் நீதி குழுமம்னு ஒன்று இருக்குது. அதாவது சிறார்கள் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு முன்னாடி இருந்தது, இப்பொழுது அது என்ன செய்யணும், கூர்நோக்கு இல்லங்கள் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கிறது. கூர்நோக்கு இல்லங்கள். ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்ச காலம் அங்கே வைத்து கொஞ்சம் சரி செய்துவிட்டு மனநிலையும் உளவியல் ரீதியாகவும் அவர்களை சரி செய்து விட்டு பிறகு வெளியே அனுப்புறது. ஆனால் இதில் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. பிரபலமான பத்திரிகையில் வந்த செய்தி தான், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்ததற்கு பிறகு அதிகமான இளைஞர்கள் அதிலிருந்து வெளியில வந்ததற்கு பிறகு நிறைய பேர் ரவுடிகளாக மாறி இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த பள்ளி என்ன செய்யல, அவங்கள சீர்திருத்தம் பண்ணல. சீர்திருத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இல்லை. அப்ப சட்டத்தில் ஏதாவது மாற்றம் வேண்டுமா? ஒரு குழந்தை தானாக ஒரு செயலை செய்யறங்கிறது தவறுன்னு சொல்லுவான். இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா, ஸ்கூல்ல காலேஜில் செட்டா என்ன செய்யணும், 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க, 5 பசங்க சேர்ந்துக்கிறாங்க ஒரு செயலை செய்யறதுக்கு. மிகப்பெரிய தவறு, பாலியல் குற்றம். அதை செய்வதற்கு தயாராகிறாங்க சின்ன பசங்க. இப்ப அப்பேற்பட்ட தைரியமும் ஊக்கமும் இந்த நவீன காலத்திலே வந்திருக்கிறது. அப்ப சட்டத்திலே மாற்றம் வேண்டும் என்பது உண்மைதான். அதனாலதான் நம்ம மார்க்கம் சொல்லுது, 15 வயசா நீ பெரிய ஆளு, எல்லாருக்கும் என்ன சட்டமோ அதே சட்டம் தான் உனக்கு, அதே சட்டம் தான். நீ என்ன தவறு செஞ்சாலும் மார்க்கத்தை ஒரே மாதிரி தான். சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பாக பல மசோதாக்கள் வந்தது. அதுக்கு பிறகு 2014 ஒரு மசோதா, சிறார் நீதி பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு மசோதாவில் சொல்லப்பட்டிருக்குது, 16 முதல் 18 வயது வரை உள்ள பிள்ளைங்க சிறுவர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பொதுவாக விசாரணை கைதி மாதிரி நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. இப்போ இதுவெல்லாம் இவங்க ஒவ்வொரு கட்டமாக வர்றாங்க. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது, நீ எப்போ அந்த பையன் பாலிக ஆயிட்டானோ, எப்போ 15 வயசு அடைந்து விட்டதோ அதுலேருந்து எல்லா சட்டமும் வந்துடும். அப்போ நீ என்ன தவறு பண்ணானோ எல்லாருக்கும் எப்படி சட்டமோ அதே சட்டம் தான். அவன் சிந்திக்க வேண்டிய செய்தி ஏராளம் இருக்கிறது. அதே நேரத்தில் இதுக்கு தீர்வு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ரொம்ப சீரழிவுன்னு பார்க்கும் பொழுது 2 விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும். ஒன்று, ஆபாச சீரழிவுகள் ஏராளம் இருக்கிறது. இதனால என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்கள் வன்முறையில் ஈடுபடுறாங்க, பாலியல் சார்ந்த குற்றங்களில் ஈடுபடுறாங்க. 2வது விஷயம், போதை பழக்கம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க பிள்ளைங்க. அது எப்படின்னு தெரியல. என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், உண்மை சம்பவம் தான். நமது பகுதியிலேயே நிறைய கஞ்சா என்ன செய்து பயன்படுத்தப்படுது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய அது சீரழிவுங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தரமான அறிவுரை சொல்லணும், தரமான வழிகாட்டுதல்கள் சொல்லணும். இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் உன்னுடைய பின்வாளிக்கு சரி என்று சொல்லணும். இன்னைக்கு புகையிலிருந்து போதை வஸ்துக்களிலிருந்து அடிமைப்பட்டு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க. அதனால் என்ன நடக்குது, மாணவர்களால் சரியான படிக்க முடியல, முன்னேற முடியல, சரியான வேலை கிடைக்கல. இப்போ உள்ள ஜெனரேஷன் நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, இப்போ நிறைய பேருக்கு படித்ததுக்கு வேலை இல்லை. நிறைய பேர் இன்ஜினியர்ஸு நிறைய என்ன செஞ்சுருக்கோம், ஆர்ட்ஸு சயின்ஸு எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் வேலை வாய்ப்புகள் குறைவு தான். இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் நம்ம சரியாக படிக்காமல் போய்கிட்டே இருந்தால் நம்ம சமுதாயம் இன்னும் பின்னோக்கி போயிடும். நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தி இதுவெல்லாம் நம்ம களை எடுக்கணும். தீர்வு என்று பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனாருக்கு சில உபதேசங்களை செஞ்சாங்க. அதை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அந்த சில விஷயங்களையாவது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா பொன்னைய லா துஷ்ரிகு பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, நீ யாருக்கு ஷிர்க் என்ன செய்ய, இணை வைக்காத. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யறது இருக்குதே அல்லாஹ்வுக்கு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.
இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைங்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், உபகாரம் செய்யணும். அல்லாஹ் கட்டளையிடலாம். இன்னைக்கு பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் மார்க்கம் சொல்லி இருக்கிறது, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும். பிள்ளைகளுக்கு நிறைய உபதேசம் தான் பிள்ளைகளுக்கு பிற்காலத்திலே பிரயோஜனம் தரும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால் ஹப்பத்தி மின் ஹர்தலி, ஒரு கடுகளவு வித்து பாறைக்கு உள்ளே இருந்தாலும் சரி, அல்லது வானம் பூமிக்கு உள்ளே இருந்தாலும் சரி, உள்ளே மறைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் என்ன செய்வான், வெளிக்கொண்டு வருவான். அல்லாஹ் எல்லா சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லா சக்தி பெற்றவன்கிற விஷயத்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாட்ட சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, வலா துஸாயிர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்தில் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு கர்வத்தோட முகத்தை திருப்பிக்கிறாதீங்க. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, ஒரு பெருமையோட இந்த உலகத்தில் நடக்காதீங்க அருமை மகனே அப்படிங்கிற விஷயத்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இப்போ நிறைய என்ன செய்யும் உபதேசம் தன்னுடைய மகனாருக்கு லுக்மான் நபி சொன்னாங்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது போன்ற இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் எடுத்து சொல்லணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, முக்கியமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில தீமைகள், குறிப்பாக ஊடக விஷயங்கள், சினிமா பார்க்கக்கூடிய விஷயங்கள், போதை வஸ்துகள் பயன்படுத்துகிற விஷயங்கள், இதுவெல்லாம் ரொம்ப தவறானது அப்படின்னு அடிக்க நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், நம்முடைய பிள்ளைங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். சிறார்கள் இன்னைக்கு குற்றம் செய்தாங்க அப்படின்னா அதனுடைய பழியும் பாவும் பெற்றோர்களைத்தான் சாரும். பெற்றோர்களை சரியாக வளர்க்கலைன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, நாளைக்கு அல்லாஹும் அதைத்தான் கேள்வியாக கேட்பான். சரியான முறையில் மார்க்கத்தை கொடுக்கல, அதனால தானே மார்க்கம் என்ன சொல்லுது, தொழுகிறதுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுது. 7 வயசாக தானே செய்யுங்க தொழுகிறதுக்கு ஏவுங்க, 10 வயதாகிச்சு தொழுகலைன்னா அடிங்கன்னு சொல்லுது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தாலே போதும். இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, 10 வயசான பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, ஏப்பா நீ தொழுக போகலையே, பள்ளிக்கு போகலையே நம்ம கேட்டிருக்கிறோமா? இல்லை பள்ளிக்கு போகலை தொழுக போகலைங்கிற கடிந்து கொண்டிருக்கோமா? இல்லை. இப்போ இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை சொல்லப்பட்ட செய்தி. எப்போ பள்ளி தொடர்பு தொழுகை என்று வந்து விட்டதோ, தொழுகை என்ன செய்யும், அந்த நபரை அந்த மாணவனை சரிபடுத்தி விடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்ட பிள்ளைகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.